ஹல்லேலூயா. நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையின் ஆக்கியோனாகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் என் தேவனீர் எங்களோடு பேசும்படியாய் ஆண்டவரே, எங்களோடு இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையின் மூலமாக என் தேவனீர் எங்களோடு பேசி எங்களை மாற்றி எங்களை மறுரூபப்படுத்துங்க. உம்மோடு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நிமிஷம் இணைகிற அந்த கிருபைகளை கொடுத்து நடத்துவீராக. என் தேவனீர் அப்படியே செய்ய போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேளையில் நாம் வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம், பக்கம் 240. 1 கொரிந்தியர் 13:11, பக்கம் 240. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷன் ஆனபோதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம குழந்தையாக இருக்கும்போது எப்படி பேசுகிறோம்? குழந்தைய போல் என்ன செய்கிறோம்? பேசுகிறோம், நடக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் குழந்தையிலேருந்து புருஷன் ஆடும்போது குழந்தைக்கு ஏற்ற அந்த காரியங்களை நம்மளை விட்டு என்ன செய்கிறோம்? அது மாறி போயிடும். ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்? அது மாறி போயிடும். அப்படியே ஃபாலோ பண்ணோன்னா நம்மக்கிட்ட ஏதோ குறை இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி தானே? இப்போ நான் சின்ன பிள்ளைய மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா யாருக்காவது பிடிக்குமா? நீ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ என்ன சின்ன பப்பாவா அப்படின்னு கேட்பாங்க. சின்ன பிள்ளை மாதிரி பேசணுன்னா, இல்லை இப்போ நான் கொஞ்சம் பேசினேன்னா என்ன சொல்லுவாங்க? சின்ன பிள்ளை மாதிரி என்ன கொஞ்சம் பேசிட்டு நீ என்ன பப்பாவா அப்படின்னு என்ன செய்வாங்க? கேள்வி கேட்பாங்க. இப்போ நம்ம குழந்தையாக இருக்கும்போது குழந்தைக்கு ஏற்ற அந்த காரியங்கள் நமக்குள்ளே என்ன செய்யும்? இருக்கும். குழந்தைத்தனமான காரியங்கள் இருக்கும். ஆனால் நம்ம வளர வளர அந்த குழந்தைத்தனம் என்ன செய்கிறோம்? நம்ம விட்டு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நமக்கு ஒரு வளர வளர ஒரு மெச்சூரிட்டி என்ன செஞ்சிடும்? வந்துடும். அதனால தான் இங்கே போட்டிருக்கு, நான் புருஷன் ஆன போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். அப்படியே சப்போஸ் நமக்குள்ளே இருந்தாலும் என்ன, நம்ம சின்ன பிள்ளைத்தனமாக பேசுகிறோம், நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? ஆட்டோமேட்டிக்காக நம்மளை என்ன செஞ்சுப்போம்? மாற்றிக்கொள்வோம். அப்படி தானே? நான் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுக்குவோம்? மாற்றிக்கொள்ளுவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 20வது வசனம், 14:20. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம எப்படி இருக்கணுமா? புத்தியில் குழந்தைகளாக இருக்கக்கூடாது. புத்தினா என்ன? அறிவு. அந்த அறிவில் நம்ம எப்படி இருக்கக்கூடாது? குழந்தைகளாக இருக்கக்கூடாது. தேவனை அறிகிற அறிவில் நம்ம எப்படி இருக்கக்கூடாது? குழந்தைகளை போல இருக்கக்கூடாது. ஆனால் துர்க்குணத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? குழந்தைகளை போல இருக்கணும். இப்போ நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அடிச்சிருவோம். தப்பு பண்ண என்ன பண்ணுவோம்? அடிப்போம். அது கொஞ்ச நேரம் அழுவோம். அதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்யும்? நம்மக்கிட்ட தான் என்ன செய்யும்? வரும். ஏன்னா அதனுடைய சுபாவம் அப்படி. சின்ன பிள்ளையுடைய சுபாவம் அப்படி. ஏன்னா தப்பு பண்ணும்போது நம்ம அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அது தெளிஞ்ச பிறகு நம்மகிட்ட என்ன செய்யும்? வரும். அப்போ துர்க்குணத்தில் நம்மக்கிட்ட துர்க்குணங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதனால தான் குழந்தைகளை போல மாறாவிட்டால், சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா? தீங்கு செய்கிறதுல, தீமை செய்கிறதுல, பாவமான காரியங்களை செய்கிறதுல நம்ம எப்படி இருக்கணும்? குழந்தையை போல இருக்கணும். அதை செய்யக்கூடாது. ஆனால் புத்தியில் எப்படி இருக்கணும்? தேறினவர்களாக இருக்கணும். அறிவில் தேறினவர்களாக இருக்கணும். அந்த வளர்ச்சிக்கேற்ற அந்த மெச்சூரிட்டி நமக்குள்ளே என்ன செய்யணும்? இருக்கணும். இப்போது எல்கேஜியில் படிக்கிற பிள்ளை 12th போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 12th போச்சுன்னா அது எல்கேஜியில் சொல்லிக் கொடுத்த பாடத்தை 12th படிக்கிற பிள்ளை சொன்னிச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? கோபமாக வரும்ல.
டென்ஷன் ஆகும்ல, நீ இன்னும் என்ன சின்ன பிள்ளையாகவே இருக்கா, வளர்ந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ புத்தியில் நம்ம என்ன செய்யணும், தேறணும். தேறலைன்னா வச்சுக்கோங்க, மற்றவங்க என்ன செய்வாங்க, நம்மளை திட்டுவாங்க. அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி படிக்கிற பிள்ளை அடுத்தது யூகேஜிக்கு போகுது. ஏன் யூகேஜிக்கு போடுறாங்க, அது தேர்ச்சி பெற்றவர்கள்னு சொல்லுவாங்களா, பரீட்சையில் பாஸ் பண்ணால் தான் அடுத்த ஸ்டாண்டர்ட் போடுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எல்கேஜிலேருந்து யூகேஜி பாஸ் பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பண்ணால் செகண்ட் ஸ்டாண்டர்ட், எப்படி அவங்கவுங்க ஸ்டாண்டர்டு அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்க, அதை கொண்டு போய் போடுவாங்க. இதிலே கிரேட்லாம் இருக்குது. நல்ல படிக்கிற பிள்ளைங்க A+, கொஞ்சம் அதுக்கு கீழே படித்தா A, அதுக்கு கீழே படித்தா B+, இப்படி போகுது. அப்போ நல்லா படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்வாங்க, டீச்சர் சொல்கிறத என்ன செய்வாங்க, கேட்டுப்பாங்க. என்ன சொல்கிறாங்க, ஹோம்ஒர்க் கொடுக்குறத எல்லாத்தையும் கரெக்டாக என்ன செஞ்சுட்டு வருவாங்க. சில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும், ஆனால் டீச்சர் சொல்கிறத என்ன செய்யாது, கவனிக்காது. கரெக்டாக சொல்கிறான், அது என்ன செய்யாது, கவனிக்காது. ஏன்னா தானே போய் என்ன செஞ்சிட்டோம், உட்காந்துட்டு வரும். ஆனால் கொஞ்சம் என்ன செய்யும், படிக்கும். ஆனால் சில பிள்ளைங்க ஒன்றுமே அது சொல்லி கொடுத்தாலும் மண்டையில் ஏறாது, ஒன்றுமே என்ன செய்யாது, அதுக்கு புரியாது. அப்படி இருக்க பிள்ளைங்க பாஸ் பண்ணுவான், அப்படி இருக்கிற பிள்ளைங்க என்ன செய்யாது, பாஸ் பண்ணாது, ஃபெயில் ஆயிரும். அப்போ அந்தந்த வயசுக்கேற்ற வளர்ச்சியில் அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் போனால் தான் அதுக்கு மதிப்பு இல்லையா. ஃபெயில் ஆகிட்டேன்னா என்னடா, செகண்டில் ஃபெயில் ஆகிட்டியா, தேர்டில் ஃபெயில் ஆகிட்டியா, 10th ஃபெயில் ஆகிட்டியா, மார்க் கம்மியாகிட்டே அப்படி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அது அறிவுக்கேற்ற, அது புத்தி கேட்ட ஒரு வளர்ச்சி அதுக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அந்த புத்தி அந்த அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் அடுத்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே என்ன செய்யுது, போக முடியுது. இப்போ நம்ம எப்படி இருக்கணும், புத்தியிலோ தேறினவர்களாயிருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. நமக்கு என்ன புத்தி, உலகத்தின் ஞானம் அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தேவனை அறிகிற அறிவில் நம்ம எப்படி இருக்கணும், தேறினவர்களாக இருக்கணும்னு தேவன் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். குழந்தையை போல் நம்ம இருக்கிறத தேவன் என்ன செய்யலை, விரும்பலை. எதில் நம்ம குழந்தைகளாக இருக்கணும், தீமை செய்கிறதுல குழந்தைகளாக இருக்கணும். தீமை செய்யணுமா, அப்படி இல்லை. துர்க்குணத்தில் குழந்தைகள் என்ன செய்யாது, தப்பு செய்யாது. அதனுடைய மனசில் கள்ளம் கபடங்கள் இருக்காது. அதுதான் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். அப்போ அந்த குழந்தைக்கு ஏற்ற அந்த சுபாவம், கபடம் இல்லாத ஒரு இருதயம் நமக்குள்ளே இருக்கணும்னு தேவன் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை தேவன் என்ன செய்கிறாரு, விரும்புகிறவராக இருக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் இரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அப்போ நம்ம இரட்சிப்புக்கென்று வளரணும், இரட்சிப்புக்கென்று வளரணும். வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம வளரணும். அதான் வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்புக்கென்று வளரும்படி பிறந்த குழந்தைகளைப் போல. புதுசாக பிறந்த குழந்தை என்ன செய்யும், புதுசாக பிறந்த குழந்தை என்ன பண்ணும் சொல்லுங்க, என்ன பண்ணும், அழுவும் பால் குடிக்கும். அதுக்கு வேலையை என்ன செய்யுது, அழுவுறது, பாலை குடிக்கிறது, தூங்குறது, அதுதான் வேலை. இப்போ புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல பால் குடிக்கிறதுல அது என்ன செய்யும், வாஞ்சையாக இருக்கும். அப்போது நம்ம எப்படி இருக்கணுமா, குழந்தைகளை போல நம்ம எப்படி இருக்கணும், திருவசனமாகிய அந்த கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய அந்த வேத வசனத்தின் மீது நம்ம வாஞ்சையாக இருக்கணும். எதுக்கு வாஞ்சையாக இருக்கணும், ரட்சிப்புக்கென்று வளரும்படி. அப்போ ஒவ்வொரு நாளும் எப்படி அந்த குழந்தை தாய்ப்பால் குடித்தாதான் அதுக்கு என்ன செய்யுது,
வளர்ச்சி உண்டாகுது. அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னா, ரட்சிப்புக்கென்று வளரணும்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தை நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கும் போது அதில் என்ன போட்டிருக்குன்னா, களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள். வாஞ்சையோடு நம்ம வாசிக்கும் போது தான் நம்ம வளர முடியும். இப்போ பால் குடியாத பிள்ளைங்க எப்படி இருக்கும்? நோஞ்சானா இருக்கும், ஒல்லியாக இருக்கும், பலன் இருக்காது. அதுக்கு எப்படி இருக்காது? பலன் இருக்காது. இப்போது நம்ம வளரணும்னா நமக்கு என்ன தேவை? வசனமாகி அந்த பால் என்ன செய்யுது? நமக்கு தேவை, வளருகிறதற்கு தேவை. எப்படி ஒரு பிள்ளை வளர்கிறதுக்கு பால் அன்றாடம் அது குடித்து வளருதோ, அதே போல் நம்ம வளருகிறதற்கு வேத வசனமாகிய இந்த ஞானப்பால் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதை நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கணும். இப்போ புதிதாக பிறந்த குழந்தை எப்படி வாஞ்சையாக இருக்குதோ, அதே போல் நம்ம வாஞ்சியோடு வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் வாசிக்க 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 தான் நம்ம எப்படி மாறுவோம்? தேறினவர்களாய் மாற முடியும். எப்போ மாற முடியும்? வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க தான் நம்ம புத்தி உள்ளவர்களாய் மாற முடியும், ஞானமுள்ளவர்களாய் மாற முடியும், தெளிவுள்ளவர்களாய் மாற முடியும். குழந்தைக்கு ஏற்ற அந்த வளர்ச்சி படிக்க படிக்க என்ன செய்யுது? இப்போ எல்கேஜியில் படித்த பாடம் 10th கிடையாது. அது என்ன செய்யுது? மாறி மாறி என்ன செஞ்சிட்ருக்கு? வந்துட்டுருக்கு. பிள்ளையுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அதுக்கு என்ன செய்கிறாங்க? பாடம் நடத்தப்படுகிறது. அப்போ நம்முடைய வளர்ச்சிக்கு தகுந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கை நடத்தப்படுகிறது. நம்முடைய வளர்ச்சி எதில் தெரியுமா? பிள்ளைங்க எப்படி வளர்கிறாங்கன்னு எப்படி தெரியும்? பரீட்சையில் எப்படி பாஸ் பண்ணுறாங்கன்னு எப்படி தெரியும்? அதுக்கு டெஸ்ட்டு வைக்கும்போது தான் என்ன செய்யும்? தெரியும் அது என்ன படிச்சிருக்கு, எப்படி படிச்சிருக்குன்னு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனைகள், சில பாடுகள், சில உபத்திரவங்கள் இதெல்லாம் என்ன செய்யும்? வரும். எதுவுமே வராமல் என்ன செய்ய முடியாது? முன்னேற முடியாது, வளர முடியாது. அப்போ இதெல்லாம் எதுக்கு அடையாளம்னா, நம்ம வளர்கிறதற்கு அடையாளம். இந்த சூழ்நிலையில், இந்த போராட்டத்தில், இந்த பாடில் நம்ம எப்படி நிலைத்திருக்கிறோம், தேவனுக்குள்ளே எப்படி நிலைத்திருக்கிறோம் அப்படின்றத தேவன் என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்முடைய வளர்ச்சி தெரியணும்னா அந்த போராட்டங்கள், பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் அது அவசியமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு எப்படி பரீட்சையோ, இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி எப்படி தெரியும்னா, நமக்கு வருகிற போராட்டங்கள் நம்மளை என்ன செய்யுது? ஒவ்வொரு ஸ்டெப்பாக உயர்ந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போகுது. ஒரு சாதாரண கல் அது சிற்பி கையில் போனால் என்ன பண்ணுது? செதுக்கப்படுது. அப்போ செதுக்கப்பட்டாதான் அது ஒரு நல்ல அழகான சிற்பமாய் வரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக உயர்த்தப்படணும்னா என்ன பண்ணுது? போராட்டம், பாடு, உபத்திரவம், வியாதி, பிரச்சனை நம்மளெல்லாம் என்ன பண்ணுது? அது தேவனுக்குள்ளே நம்மளை உருவாக்குகிறது. அதில் நம்ம எப்படி நிலைத்திருக்கிறோம் என்பது அதில் தெரியும். போராட்டம் வந்தோடனே இயேசுவே வேணான்னு விட்டுட்டு போகிறோமா? பிரச்சனை வந்தோடனே இயேசுவே வேணான்னு விட்டுட்டு போகிறோமா? இல்லை ஒரு வியாதி வந்ததுன்னா இயேசுவே வேணாம், எனக்கு இந்த வியாதியிலேருந்து விடுதலை கிடைக்கல. இயேசு விடுதலை கொடுக்கிறவர். யார் அவர்? விடுதலை கொடுக்கிறவர். அப்போ அந்த விடுதலை கொடுக்குற தேவனை நோக்கி நம்ம பார்க்குறோமா? இல்லை மற்ற டாக்டர்களையோ, இல்லை யார் என்னென்ன மருத்துவம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அதன் நடுவிலையும் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை நம்பணும். வேதம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். அதனால டாக்டர்கள் தேவையில்லையா அப்படின்னு கிடையாது, டாக்டர்கள் தேவை. ஆனால் டாக்டர்கள் மருத்துவ உதவி செய்வாங்க. ஆனால் நமக்கு சுகம் கொடுக்கறது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு என்ன செய்கிறாரு? சுகம் கொடுக்கிறார். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் வளரணும்னா வேதத்தை வாசிக்கும் போது நம்ம வளருகிறவர்களாக இருக்கிறோம். அந்த வேதம் நமக்கு அநேக காரியங்களை சொல்லி கொடுக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்படுகிறதற்கு ஏற்ற விதத்தில் வேதம் நம்மளை என்ன செய்யுது? வழி நடத்துகிறது. போராட்டம், பாடுகள் வரும்போது வேத வசனத்தின் மூலமாய் தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு? பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறவராய் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அப்போ நம்ம குழந்தைக்கு ஏற்றவைகளை நம்ம என்ன செய்யணும்? ஒழித்து விடணும்னு சொல்லி 1 கொரிந்தியர் 13 நம்ம என்ன செய்தோம்? பார்த்தோம். இப்போ எபிரேயர் 5:13, எபிரேயர் 5:13, பக்கம் 301 நான் படிக்கிறேன்.
பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஹல்லேலூயா. பால் உண்கிறவன் பால் குடிக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? குழந்தையாக இருக்கிறதுனால நீதியின் வசனத்தில் அவங்களுக்கு பழக்கம் இல்லை. இப்போ வசனத்தில் நம்ம என்ன செய்யணும்? பழகணும். இன்னும் வயசாகிட்டு பாலை குடிச்சிட்டே இருக்கிறவர்களாக இருந்தால் எப்படி இருக்கும்? 12 வயசில் பிள்ளை பால் பாட்டிலோடு தெரிஞ்சிச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? பார்த்து எல்லாரும் என்ன செய்வாங்க? சிரிப்பாங்க. என்னடா 12 வயசு ஆகிடுச்சு பால் பாட்டிலோடு திரிகிறேன்னு சொல்லிட்டு. அதே நம்ம வசனத்தை படிக்க படிக்க நமக்குள்ள ஒரு வளர்ச்சி இருக்கணும். மற்ற எல்லா விதத்துலேயும் வளர்ச்சியை எதிர்பார்க்குற நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ பல வருடங்கள் ஆனாலும் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? குழந்தையாகவே இருக்கும். எப்படி இருக்கும்? குழந்தையாகவே தான் இருக்கிறோம். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்களாய் பால் உண்கிற குழந்தையை போல் இருக்கிறோம். ஒரு இடத்துல சொல்கிறாரு, அதே அதிகாரத்தில் பாருங்கள் 5:12, காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். இன்னும் பலமான ஆகாரத்தை என்ன செய்யலை? சாப்பிடலை. இன்னும் வருஷ கணக்கானாலும் ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆனாலும் இன்னும் குழந்தைய போல் தட்டி கொடுத்து சின்ன பிள்ளைங்களை எப்படி தூங்க வைக்கிறோம் அதே போல் ஒன்று தட்டி கொடுத்து அப்படி அல்ல. நம்ம எப்படி இருக்கணும்? காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டியவர்கள் இன்னும் பாலன் கூட குழந்தைய போல இருக்கிறது தேவனுக்கு பிரியமல்ல. அவங்க நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இப்போ நீதியின் வசனத்தில் நம்ம என்ன செய்யணும்? பழகும்போது தான் நம்ம பலனடைய முடியும். இப்போ ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அதுக்குள்ளே என்ன வரும்? பழக்கம் வரும். பாலனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. முதல்ல சைக்கிள் ஓட்ட தெரியாது. ஒரு 5 தடவை எந்திரிச்சு விழுந்தான். பல இடத்துல காயங்கள். அப்போது பல இடத்துல காயப்பட்டதுக்கு அப்புறம் இப்போ சார் கையை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்போது சைக்கிளை என்ன செஞ்சிட்டாரு? அவர் பழகிட்டார். இப்போ பழக 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 தேவனோடு ஐக்கியப்படுகிற உறவாடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம என்ன செய்வோம்? வந்து விடுவோம். நீதியின் வசனத்தில் நம்ம என்ன செய்யணும்? பழகணும். வசனத்தை வாசிக்கிறதுல நமக்கு பழக்கம் இருக்கணும். அந்த வசனம் நம்மளை தேவனோடு இணைக்கிறதா இருக்கிறது. எப்படி இருக்குது? தேவன் நம்மளோடு பேசுகிறவராக இருக்கிறார். தேவனோடு நம்ம உறவாடுகிறவர்களாய் மாறி விடுவோம். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி இருக்கணுமா? தேவனோடு உறவாடுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கணும். வசனத்தில் பழகினவர்களாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. பாலுங்கிற குழந்தையை போல் அல்ல. அடுத்து சொல்லுது 14வது வசனம், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று. இப்போ பலமான ஆகாரம்னா இப்போ சாதாரண பால் குடிச்சப்பில் அடுத்தது என்ன செய்யுது? 6 மாதத்துக்கு அப்புறம் அதுக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க. அது சாப்பிட்றது தகுந்த மாதிரி சாப்பாடு என்ன செய்கிறாங்க? ஊட்டுறாங்க. அதோடைய வயிறு செரிமான சக்திக்கு ஏற்ற விதத்தில் சாப்பாடு ஊட்டுறாங்க. அப்போ வளர வளர பலமான ஆகாரத்தை முதல்ல மென்மையாக சாப்பிட்ட குழந்தை அப்புறம் ஹார்டாக உள்ளதெல்லாம் என்ன செய்யுது? சாப்பிட பழகி கொள்ளுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் குழந்தைத்தனமாகவே இல்லாதபடிக்கு பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. அப்போ வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க நம்ம பலமுள்ளவர்களாய் மாறிடுவோம். அந்த பலமான ஆகாரத்தை புசிக்க புசிக்க நம்ம எப்படி இருவோம்? பலமுள்ளவர்களாய் மாறி எது தீமை எது நன்மை, இதனால் என்ன காரியம் நமக்கு சம்பவிக்கணும் ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார்? சொல்லிக் கொடுப்பார். அதனால தான் சொல்லுகிறது, பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரம் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்போ பூரண வயதுள்ளவர்களாய் நம்ம மாறணும்னா இந்த பலமான ஆகாரமாகிய இந்த வேத வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? வாசித்து அந்த வசனத்தில் நம்ம தேறினவர்களாக இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4:14-15.
நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தைகளாக இல்லாதபடிக்கு மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகம். இன்றைக்கி யூடியூப்பை எடுத்து பார்த்தோன்னா பலவிதமான, யூடியூப் மாத்திரம் இல்லை, பல இடங்களில் சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகங்கள் என்ன செஞ்சிட்ருக்கு, ஆங்காங்கே வந்துட்டு இருக்கு. அநேக இடங்களில் தந்திரமுள்ள போதகங்கள், ஜனங்களை குழப்பக்கூடிய, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய, எது சரி எது தவறுன்னு அறிய முடியாதபடிக்கு என்ன செய்யுது, குழப்பி கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம சத்தியத்தை, வசனத்தை சரியாய் அறிந்திருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். வேதம் சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் என்ன செய்வாங்களாம், வஞ்சிக்கப்பட்டு போய் விடுவார்களாம். அப்போ நம்ம வசனத்தில் தேறி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நிலைத்திருக்க முடியும். அப்போ அந்த சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல் அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல். நிறைய பேர் அப்படி தான் குழம்பி போய் இவங்க இது சொன்னாங்களே, அவங்க அது சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு இங்கேக்கே என்ன செஞ்சிட்ருக்காங்க, அலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறது சரியா, இவங்க சொல்கிறது சரியான்னு நிறைய பேர் புரியாமல் குழம்பி போயிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க தெளிவாக வேதத்தை என்ன செய்யலை, அறிந்து கொள்ளலை. வேதத்தின் ரகசியங்களை, சத்தியங்களை அறியாதனால தான் குழம்பி போயிருக்காங்க. அந்த காரியங்கள் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அனுதினமும் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது தேவன் நம்மளோடு பேசி நம்ம சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான அந்த தந்திரங்கள்லேருந்து நம்ம என்ன செய்வோம், விலக்கி காக்கப்படுவோம். அதனால் என்ன பண்ணக்கூடாது, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படி நம்ம என்ன செய்யணும், வளருகிறவர்களாக இருக்கணும். தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்யணும், வளருகிறவர்களாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த காரியங்கள்லாம் என்ன செய்யணும், மாற்றப்படணும். நம்முடைய சரீர வளர்ச்சியை காட்டிலும் நம்முடைய சரீரம் எப்படி நம்முடைய சரீரத்திற்கு ஆகாரம் முக்கியமாக இருக்கிறதோ அப்போ தான் சரீரம் என்ன செய்யும், வளர்ச்சி அடையும். சரியான ஆகாரம் நம்முடைய சரீரத்துக்கு போகலைன்னா அது பலவீனம் அடைஞ்சிரும். அதே போல் நம்ம ஆத்துமா வளரணுன்னா, ரட்சிப்புக்கென்று நம்முடைய ஆத்துமா வளரணுன்னா ஒவ்வொரு நாளும் அந்த ஆத்துமாவுக்கு வசனம் என்ற அந்த ஆகாரத்தை கொடுக்கும்போது தான் அது என்ன செய்யும், பலனடையும். இல்லைன்னா சோர்ந்து போயிடும், பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிடும், சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போயிடும், திடனற்று போயிடும், என்ன சம்பவிக்குமோன்னு கலங்கி நிற்கும். ஆனால் வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நம்முடைய ஆத்துமா என்ன செய்யும், பலமுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கறதுனால பயப்படான். ஏன்னு சொன்னால் அவனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதுனால. தாவீது சொல்றார் ஒரு இடத்துல, உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் உபத்திரவங்கள், பாடுகள் வரும்போது அது தேவனிடத்தில் கிட்டி சேர்க்கிறதா இருக்கிறது. அவருடைய பிரமாணங்களை நம்ம கற்றுக்கொள்கிறதற்கு ஏதுவாக இருக்கிறது. அப்போ அந்த பாடு உபத்திரவங்கள்லாம் நம்மளை என்ன பண்ணுது, சரிப்படுத்துது, சீர்படுத்துது, தேவனுக்குள்ளே இன்னும் வளரும்படியாய் நம்மளை பக்குவப்படுத்துகிறது. ஒரு மரம் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னா எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், அது காற்றில், மழையில், புயலில் அங்கேக்கு இங்கேக்கு என்ன செய்யும், அது அலைஞ்சி தன்னுடைய வேரை ஆழமாக ஊன்றி கொண்டு போய் ஆழமாக என்ன செய்யும், மண்ணில் புதைத்து கொள்ளும். அப்போ அந்த வேர் ஆழமாக போக போக தான் அந்த மரம் என்ன செய்யுது, ஸ்ட்ராங்காக இருக்குது. வேர் ஆழமாக இல்லாத மரம்லாம் என்ன செஞ்சிடும், ஒரு புயல் காற்று அடித்தோன்னே டக்குன்னு என்ன செஞ்சிடும், விழுந்துடும். இப்போ முருங்கை மரம், பப்பாளி மரம், அந்த மரம்லாம் என்ன செய்யுது, வேறு ஆழமாக இல்லாதனால சீக்கிரத்தில் அது என்ன செஞ்சிடும், விழுந்துடும். ஆனால் வேறு எந்த மரம் ஸ்ட்ராங்காக வேர் போயிருக்கோ அந்த மரம் காற்றடிச்சாலும் என்ன செய்யாது, அசையும். ஆனால் அது என்ன செய்யாது,
விழாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனம் நமக்குள்ளே வேரூன்றப்பட்டிருந்தால் நம்ம அசைக்கப்படுவோம், ஆனால் சேதம் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல யோசித்தோம், சிந்தித்தோம். ஆனால் பெரியவர்களாகும்போது அந்த குழந்தைக்கேற்ற சுபாவங்கள், அந்த காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? ஒழித்து விட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எதில் குழந்தைகளாக இருக்கணும்? துர்க்குணத்தில் நம்ம குழந்தைகளாக இருக்கணும். தீமையான எண்ணங்களில் நமக்கு அந்த கபடு வஞ்சங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம புத்தியில் தேறினவர்களாக இருக்கணும்னு சொல்லி தேவன் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத அந்த ஞான பாலின் மீது வாஞ்சியாக இருந்து ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே நம்ம முடிவு பறைந்தோம் நிலை நிற்கணும்னா ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படியே கண்களை மூடி இந்த வேலையில் ஜெபிப்போம். அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில் நீ கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சியாக இருக்க என் தேவனே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா, நீதியின் வசனத்தில் நாங்கள் பழக என் தேவனே எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே புத்தியுள்ளவர்களாய், தெளிவுள்ளவர்களாய், ஞானமுள்ளவர்களாய் ஆண்டவரே ரட்சிப்பிலே நாங்கள் வளர என் தேவனே எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. அப்படியே செய்யப்படுற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.